லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள DPI வளாகத்தில் பயிற்சி ஆசிரியர்கள் 8வது நாளாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். சிறப்பு பயிற்சி ஆசிரியர்களின் போராட்டம் குறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சிறப்பு பயிற்றுனர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய DPI வளாகத்தில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்று பார்த்தோம் என்றால் சென்னை மெரினா கடற்கரையில் இறங்கும் போராட்டங்களை மேற்கொண்டனர். அந்த வகையில் இன்று 8வது நாளாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக 5 கோரிக்கைகள் முன்வைத்து தான் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. என்னென்ன கோரிக்கைகள் குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து 5 கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு சார்பாக எடுக்கல. இப்போ என்ன கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்திட்டு வரீங்க? இப்போ நாங்கள் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாவட்டத்திற்கும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் EPF வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சென்னை மண்டலம் சென்னை மாவட்ட திட்ட அலுவலக வங்கி கணக்கை முடக்கி சென்னை மாவட்டத்திற்கு 4 தவணையில் EPF வழங்கிட்டாங்க. ஒரு மாவட்டத்துக்கு வழங்கின EPF தமிழ்நாடு முழுவதில் இருக்கிற 37 மாவட்டத்துக்கு EPF வழங்குங்க. 2015 இப்போ வரை EPF வழங்குங்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் இன்றைக்கி 8வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது சார். சார் இப்போ இந்த பணி நிரந்தரம், இந்த ஊதிய உயர்வுலாம் ஒரு கோரிக்கையாக இருக்குது. எத்தனை வருஷமாக கோரிக்கை வச்சுட்டு வரீங்க இப்போ நீங்கள் இதுக்காக? கடந்த 15 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் வேண்டி நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, பீகார் போன்ற கல்வியில் பின்தங்கிய மாநிலம் அங்கே 7000 பணியிடத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கல்வியில் மிக உயரத்தில் இருக்கிற இந்த மாநிலத்தினால இங்கே ஒரு பணியிடத்தை உருவாக்க முடியலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல கோடி ரூபாய் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்குகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்களோட கல்வியில் கவனம் செலுத்தி அவங்களுக்கான ஆசிரியர்களை 1:10 என்ற விகிதாச்சாரத்தில் 10,000 பணியிடத்தை உருவாக்கி இங்கே சிறப்பு பயிற்றுனர்களை பணி நிரந்தரம் செஞ்சால் தான் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வியை உறுதி செய்ய முடியும். சரி, இப்போது பல்வேறு முறை நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க. அரசு இதுக்கு செவி சாய்க்கலன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இதில் என்ன பெரிய கொடுமைனா, மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு நாங்கள் பணி செய்கிறதுனால இங்கே ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தில் மேலிருந்து கீழே தூய்மை பணியாளர் வரை எல்லாருக்கும் ஊதியத்தை உயர்த்திடுவாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் உயர்த்த மாட்டாங்க. அந்த நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் இது 3வது முறையாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். முதல் 2022 சுதன் சார் இருக்கும் பொழுது 2000 உயர்த்தினாங்க. அன்னைக்கும் போராடி தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் 5000 உயர்த்தினாங்க. அன்னைக்கும் போராடி தான் வாங்கியிருக்கோம். இப்போ கூட 5% கடந்த 11/7/2025 5% உயர்த்தியிருக்காங்க. எங்களுக்கு உயர்த்தலை. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தொகுப்பூதிய பணியாளர்கள் இல்லை, நீங்கள் அடிமை பணியாளர்கள்னு சொல்கிறது தான் ரொம்ப அவமானமாக இருக்குது சார். தவளக்கு நன்றி சார். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் இந்த போராட்டமானது திரும்ப பெறப்படும். இல்லை என்றால் அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் தீவிரமாக நடைபெறும் என போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனும் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.